மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா லாட்ரி ஏஜென்சிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த லாட்ரி ஏஜென்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்தில் தான் இந்த லாட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சிக்கு வந்துடலாம். ஸோ படையப்பா லாட்ரி ஏஜென்சிக்குள்ள வந்தாச்சு. நிறைய பேருக்கு லாட்ரினால என்னன்னு தெரியாம இருக்கும், லாட்ரி எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும், லாட்ரி வந்து கேரளாவில் எந்த மாதிரிலாம் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாம இருக்கும். எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்க போகிறேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா படையப்பா லாட்ரி ஏஜென்சியோட ஓனரும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மக்களே, நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி டிக்கெட்டை பற்றி ரொம்பவே நாலேஜ் இல்லாமல் தான் இருப்பீங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் வந்து கேரளா லாட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின். இந்த டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஒரு 40 ரூபா நீங்கள் ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, 75 லட்ச ரூபா வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 75 லட்ச ரூபா வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னா அது சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 40 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா லக் அடிச்சிருச்சு அப்படின்னா 75 லட்ச ரூபா. ஸோ அதுதான் வந்து திங்கக்கிழமைக்கு உண்டான ஸ்பெஷல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி. ஸோ இந்த டிக்கெட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் கேரளா கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கு உண்டான டிக்கெட். புதன்கிழமைக்கு உண்டான டிக்கெட் பேர் எப்படி பார்த்தீங்கன்னா 50-50. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 50 ரூபா. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். அது வந்து 40 ரூபா டிக்கெட்டு, அதனால 75 லட்சம் ரூபா. இது 50 ரூபா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா வந்து ப்ரைஸ். இது வந்து புதன்கிழமைக்கு உண்டான டிக்கெட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் டிக்கெட் எடுங்க கேரளா வந்து எடுங்கன்னு சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்கோ செலவு பண்ணுறீங்க. ஸோ அதில் ஒரு 40 ரூபா 50 ரூபா வந்து நீங்கள் கேரளா இந்த பக்கம் டூரிசம் அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா 80 லட்ச ரூபா மக்களே. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு டிக்கெட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம படையப்பா லாட்டரியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நேரில் வர முடியல அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு என்னென்ன டிக்கெட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து டிக்கெட் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரைஸ் மணி அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நேராக கூட வரலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா டிக்கெட்டில் வந்து ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜிபேயில் வந்து அமௌண்ட் மாற்றி விட்டுருவாங்க. 100% ட்ரஸ்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கீழே லொக்கேஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மக்களை இப்போ என் கையில் இருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ கேரளாலேயே ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற பம்பர் டிக்கெட் தான் என் கையில் இருக்குது. ஸோ போன பம்பர் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர் வந்து ஹாட் சேலாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதோட சிங்கிள் டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா தான். இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா வந்து கேரளா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. போன சம்மர் பம்பரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆலப்புழா கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசனில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒருத்தங்களுக்கு தான் வந்து இந்த 25 கோடி விழுந்திருக்கு. நீங்கள் நிறைய பேர் நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். இது செட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 டிக்கெட் இருக்கும். இதோட செட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஸோ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 கோடி, லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம், தேர்ட் ப்ரைஸ் 5 லட்சம், அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு அடிக்கணும் இல்லை, லக் இருந்தால் அதுக்கு இடப்பட்ட ப்ரைஸும் உங்களுக்கு வந்து அடிக்கும் மக்களே. ஸோ இது வந்து 10 கோடி. இங்கே பாருங்கள் இந்த டிக்கெட். ஸோ அடிச்சிருச்சு அப்படின்னா ஜாக்பாட் தான். லைஃப் வந்து உங்களுக்கு தலையிலாம் மாறுறதுக்குண்டான டிக்கெட் தான் இது. இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சியில் இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே சீட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு அவங்க சூப்பராக வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கிற எல்லா இதுலேயும் போய் தான் வாங்கணும் இல்லை, இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சூப்பராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கே வர முடியல அப்படின்னாலும் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. மக்களே, நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்தாச்சு, லாட்ரி டிக்கெட்டும் எடுத்தாச்சு, ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்தாச்சு. ஸோ ப்ரைஸ் விழுந்திருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டோட லாட்ரி ப்ரைஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான பேஜ் இப்படி தான் வந்து இருக்கும்.
ஸோ இது வந்து நீங்கள் வந்து நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து சூப்பராக வந்து ப்ளே ஸ்டோரில் விட்டுருக்காங்க. கேரளா லாட்ரி ரிசல்ட் அடிச்சிங்கனாலே அந்த ஆப் வந்து முன்னாடி நிற்கும். அதில் கூட வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் எடுத்த டிக்கெட்டுக்கு உண்டான நம்பர் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரும் இங்கே வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து இதில் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ உடனே நீங்கள் வந்து இந்த ஷாப் ஓனரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து நீங்கள் சூப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சியோட லாட்ரி ரிசல்ட் தான் நான் கையில் வச்சிருக்கேன். ஸோ இங்கே என்ன ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடைக்கு வந்து விழுந்த ப்ரைஸ் மணி தான் வந்து ரெட் கலரில் வந்து ஸோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தினந்தோறும் இவ்வளோ ப்ரைஸ் மணி வந்து நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இவ்வளோ ப்ரைஸ் மணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி ரிசல்ட் வந்து பேப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சுங்க பாய். ஸோ வந்து அவங்க கடைக்கு வர முடியல, அவங்க வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்படிங்கிற போது எப்படி நீங்கள் அமௌண்ட்டு மாற்றி விடுவீங்க? அவர் அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவோம், இல்லை கூகுளில் அனுப்பி கூகுள் பே. அப்போ நேரில் வந்தால் கேஷாக நீங்கள் நேரில் வந்தால் உடனே கேஷாக கொடுத்துடும். கேஷாக கொடுத்துருங்க. இந்த டேக்ஸ் விஷயமெல்லாம் எப்படிங்க பாய்? கேஷை டிடிஎஸ் கவர்மெண்ட் டிடிஎஸ் மட்டும் பிடிச்சிடும், மிச்சம் கேஷை அவருக்கு கையிலே கொடுத்துடும். இப்போ ஒரு சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ப்ரைஸ் உள்ளதுன்னா இது பிடிச்சதுப்பா எவ்வளோக்கு அவங்க கைக்கு போகும்? 10 லட்சம்னா இந்த ஒரு 30% பிடிச்சிடும் கவர்மெண்ட். பிடிச்சது 30% வந்து பிடிச்சிடும், மிச்சம் உள்ள காசை அவருக்கு கொடுத்துடும். அவங்களுக்கு கொடுத்துருவீங்க, நம்பிக்கையாக கொடுத்துருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இவ்வளோ ப்ரைஸ் விழுகுது அப்படின்னா பர்டிகுலர் டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதான் வந்து பாயும் சொல்கிறாரு, கன்வெர்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்பிக்கையாக வந்து நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சியில் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ நிறையா பேர் தினந்தோறும் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இது எங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மீனாட்சிபுரம் வர வழியில் வந்து நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சி இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் வாங்க. நம்ம படையப்பா லாட்ரி ஏஜென்சியில் சிங்கிள் டிக்கெட்டில் இருந்து ஹோல்சேல் டிக்கெட் வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வித் டிசியோடவே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு டிக்கெட் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்ககிட்ட டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மில்லியனராவோ கோடீஸ்வரனாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பை தேடிக்கங்க.